ஓகே. நம்ம இன்றைக்கி வந்து யூனிட் 13 வந்து யூனிட் 15 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? யூனிட் 15 பேர் வந்து நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரயோகங்களும். சரியா? இதுதான் முதலாவது தலைப்பு. ஓகே. நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரயோகங்களும் முதலாவது தலைப்பு நம்ம படிக்க போகிறோம். திண்ம அமுக்கம். ஓகே, எழுதுறது விளங்குது தானே? திண்ம அமுக்கம். திண்ம அமுக்கம் அப்படின்றா என்ன அர்த்தம்ண்டா, ஓரலகு பரப்பு ஒரு ஏ பரப்பில் நம்ம அதற்கு செங்குத்தாகனா 90 பாகையில் ஒரு எஃப் விசை பிரயோகித்தா இந்த பரப்பில் நம்ம பிரயோகித்த எஃப் விசை மூலம் என்ன நடக்கும்? ஒரு ப்ரெஷர் ஒன்று உருவாகும். இதுக்கு தான் நம்ம சொல்கிற வந்து திண்ம அமுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு டெஃபினிஷன் எப்படி எழுதணும்டா, ஓரலகு பரப்பளவின் மீது தொழிற்படும் செங்குத்து விசை அமுக்கம் எனப்படும். சரியா? அமுக்கம் எனப்படுவது யாது அப்படின்னு கேட்டால் இந்த டெஃபினிஷனை நீங்கள் வந்து கொடுக்கணும். சரியா? அப்போ அமுக்கம் சமன் பிரயோகிக்கப்படும் செங்குத்து விசை, அதுக்கு கீழால விசை பிரயோகிக்கப்படும் பரப்பு எஃப்பின் கீழ் ஏ என்று நம்ம ஷோர்ட்டாக சொல்லுவோம். எஃப் என்று சொல்கிறது வந்து விசை, ஏ என்று சொல்கிறது வந்து பரப்பு. அப்போ ஓரலகு பரப்பில் தொழிற்படுற அமுக்கம் வந்து தங்கிக்கிறது வந்து விசையிலையும் பரப்பிலையும் மட்டும்தான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த விசை நம்ம ஸ்லோவாக அடிக்கிறது எடுப்போமே, நம்ம ஸ்லோவாக அடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அளவு வலிக்கும். ஸோ அதே நம்ம கூட விசையை பிரயோகித்து அடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வலிக்கும். ப்ரெஷர் கூடுற நேரம் எங்களுக்கு அடிக்கிற நேரம் வலிக்கிறதும் கூடும். ஓகே. அப்போ ஸ்லோவாக அடிக்கிற நேரம் ஒரு விசை, ஃபாஸ்ட்டாக அடிக்கிற நேரம் இன்னொரு விசை. அப்போ விசை கூடுற நேரம் எங்களுக்கு வலி வந்து கூடுதா இல்லையா? ஓகே. அப்போ எஃப் வந்து அமுக்கத்தில் நன்றாக தங்கிக்குது அப்படி என்ன ஒரு முடிவுக்கு வரோம். ஓகே. பரப்பு எப்படி தங்கிருக்கி அப்படின்னு சொன்னால், பரப்பு எப்படி தங்கிருக்கேன்டா, நம்ம ஒரு மெல்லிய ஈக்கில் அல்லது மெல்லிய ஒரு பெரம்பால் அடித்தா எங்களுக்கு ஒரு வலி வரும். அதே கொஞ்சம் ஒரு பரப்பு கூடின ஒரு அடிமட்டத்தால் அடித்தா எங்களுக்கு இன்னொரு வகையான ஒரு வலி வரும். அப்போ என்ன அர்த்தம்? பரப்பு மாறுற நேரமும் ஏற்படுத்துகிற அமுக்கம் மாறும். சரியா? இது நல்லா விளங்கி கொள்ளணும். அப்போ எங்களுக்கு சுருக்கமாக சொல்லிலும் அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு அப்படிங்கிறது விளங்கிச்சா? ஓகே. இந்த அமுக்கம் வந்து இந்த விசையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நியூட்டன் என்று சொல்லுவோம். பரப்பை வந்து மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். அப்போ அமுக்கத்தோட அலகை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் நியூட்டன் மீட்டர் -2. இந்த மீட்டர் வந்து மேலே போகிற நேரம் இந்த வர்க்கம் வந்து -2 மாறும். சரியா? அல்லது இந்த நியூட்டனுக்கு நம்ம இன்னொன்று சொல்லுவோம் தானே, நியூட்டன். அதாவது நியூட்டன்டா விசை வந்து F = m × a. சரியா? நம்ம ஏக்கு என்ன சொல்லுவோம்? கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஏக்கு என்ன சொல்லுவோம்? மீட்டர் செகண்ட் -2. சரியா? இப்போ அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு தானே. அப்போ F/A என்று சொன்னால் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இன் கீழே மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஏ என்று சொல்கிறது நீளம் தர அகலம், அல்லது அப்படின்னா என்ன, மீட்டர்ண்டா மீட்டர் ஸ்கொயர்டில் தானே குறிப்போம். அப்போ இந்த எம்மையும் இந்த எம்மையும் வெட்டி விட்டோம்னு சொன்னால் அமுக்கத்துக்கு இன்னொரு அலகு வரப்போகுது, கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. அமுக்கத்துக்கு இன்னொரு அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. இந்த அலகு எப்படி வந்துச்சுன்னு விளங்குது தானே.
எஃப் சமன் எம்ஏன்னு படிச்சுக்கிறோம். ஏ சமன் மீட்டர் வர்க்கம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எஃப் சமன் எம்ஏட அழகாக போடுறோம், மீட்டர் வர்க்கத்தை போடுறோம், சுருக்கி இந்த ஆன்சருக்கு வரும். இது அமுக்கத்துக்கு 2வது சொல்கிற அலகுகள். இன்னொன்று சர்வதேச அலகு ஒன்று இருக்கி, பெஸ்கால் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அமுக்கத்தை குறிக்கிறதுக்கு இந்த 3 அலகையும் நம்ம சர்வதேச அலகாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம 10ஆம் ஆண்டில் ஸ்டார்ட்டில் படிச்சிருப்போம். எண்ணிக்கணியம் காவிக்கணியம் அப்படின்னு விஷயம் படிச்சிருப்போம். எண்ணிக்கணியம்ன்றா என்ன? பருமனை மட்டும் கொண்டிருந்தா, உதாரணமாக சொல்ல போனால் பருமன் ஒன்லி, தூரம், சரியா? அதே நேரம் கதி, அந்த மாதிரி பருமன் மட்டும் இருக்கிற ஆக்களை நம்ம என்ன சொல்லுவோம்? எண்ணிக்கணியம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க காவிக்கணியம். காவிக்கணியம் அப்படின்றா பருமனும் இருக்கும், அதுக்கு மற்றது என்னது? திசையும் இருக்கும். சரியா? பருமனும் இருக்கும், திசையும் இருக்கும். உண்மையில் விசை, அதே மாதிரி வேகம், இடப்பெயர்ச்சி, இதெல்லாம் பருமனை சொல்கிறதோட நம்ம திசையும் சேர்த்து சொல்லுவோம் தானே. ஓகே, இந்த அமுக்கம் என்று சொல்கிறது இந்த அமுக்கம் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நம்ம பருமனை மட்டும்தான் அமுக்கத்துக்கு செல்லுவோம். சரியா? அதே காரணம் என்று ஓலவலுக்கு தேவையில்லை. அமுக்கம் நம்ம பருமனை மட்டும்தான் சொல்லுவோம். அதனால் அமுக்கம் ஒரு எண்ணிக்கணியம். சரியா? ஓகே, அமுக்கம் பி சமன் எஃப்பின் கீழ் ஏ. இப்போ நம்ம விசையை மாற்றினா அமுக்கம் எப்படி மாறும், பரப்பை மாற்றினா அமுக்கம் எப்படி மாறும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, விசையை கூட்டினா இந்த எஃப்ட பெருமானத்தை நம்ம கூட்டினோம்னு சொன்னால் பீட பெருமானம் கட்டாயம் கூடும். சரியா? என்னண்டா அமுக்கம் விசைக்கு நேர்விகித சமன். எஃப்பை கூட்டினோம்னு சொன்னால் அமுக்கம் கூடும். விசை எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறோமோ அவ்வளோ ப்ரெஷர் பண்ண என்ன நடக்கும்? அமுக்கம் கூடிட்டே போகும். அதே மாதிரி பி சமன் எஃப்பின் கீழ் ஏ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பரப்பை கூட்டுறோமோ அவ்வளோ அமுக்கம் குறைஞ்சிட்டு போகும். ஒரு சின்ன பெரம்பால் அடித்தா சுள்ளீரண்டு படுமா, அல்லது பெரிய ஒரு ரூலரால் அடித்தா நம்ம வேகமாக படும், நல்லா வலிக்குமா? சின்னதால் அடிக்க வலிக்கும் தானே. அப்போ பரப்பு எந்த அளவுக்கு குறையுதோ, பரப்பு குறைஞ்சா அமுக்கம் கூடும். சரியா? அதே நேரம் பரப்பு கூடிச்சு அப்படின்னு சொன்னால் அமுக்கம் குறையும். நல்லா விளங்கிச்சா? அப்போ எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லலும், பிரயோகிக்கப்படும் விசை அதிகரித்தா அமுக்கம் என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதே நேரம் பரப்பு அதிகரித்தா அமுக்கம் குறையும். அந்த பெரம்பால் அடிக்கிறதையும் ரூலரால் அடிக்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் ஓகே. சரியா பிள்ளை? ஓகே, இப்போ எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சு கொஷன் எழுதுங்க. முதலாவது கொஷன், திண்ம அமுக்கம்னு ஹெட்டிங் போடுங்க ஃபஸ்ட்டுக்கு. பாடத்தில் தலைப்பு நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரயோகங்களும். அதுக்கு கீழே முதலாவது சப்ஹெட்டிங் போடுங்க, திண்ம அமுக்கம் அப்படின்னு போட்டு, திண்ம அமுக்கம்னு சப்ஹெட்டிங் போட்டு முதலாவது கொஷன் எழுதுங்க. திண்ம அமுக்கம் எனப்படுவது யாது? திண்ம அமுக்கம் எனப்படுவது யாது? விளங்கப்படுத்தினது விளங்கல் அப்படின்னு சொன்னால் வீடியோவை ரிப்பீட் பாருங்கள் பிள்ளைகள். சரியா? விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி விளங்காட்டி நான் கட்டாயம் இப்போயே மெசேஜ்னு போட்டு விடுங்க, நான் கட்டாயம் ரிப்ளை தரேன். இப்போயே கிளியர் பண்ணிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். டவுட் இல்லாமல் படிச்சுட்டு போயிடும். முதலாவது கேள்வி, திண்ம அமுக்கம் எனப்படுவது யாது? ஓகே, திண்ம அமுக்கம் என்றா என்ன? ஓரலகு பரப்பளவின் மீது தொழிற்படும்
ஓரலகு பரப்பளவின் மீது தொழிற்படும் செங்குத்து விசை அமுக்கம் எனப்படும். செங்குத்தாக தொழிற்படணும், அப்பதான் செங்குத்து விசை அமுக்கம் எனப்படும். சரியா? அதுக்கு பிறகு இதை போட்டுக்கும். அமுக்கம் சமன் பிரயோகிக்கப்படும் செங்குத்து விசையின் கீழ் விசை பிரயோகிக்கப்படும் பரப்பு. நான் பாக்ஸ் பண்ணிக்கிறத போட்டுக்கும். அமுக்கமண்டா என்ன? நம்ம நோட்ஸில் எழுதினோம் தானே, விசை பிரயோகிக்கப்படும் ஓரளவு பரப்பளவின் மீது தொழிற்படும் செங்குத்து விசை. இந்த பாக்ஸ் பண்ணிக்கிறத எழுதிக்கோங்க. ஓகே, சரியா? அதுக்கு பிறகு ஒரு பாயிண்ட் போடுங்க. அமுக்கத்தின் சர்வதேச அலகுகள். அமுக்கத்தின் சர்வதேச அலகுகள். அமுக்கத்தின் சர்வதேச அலகுகள். சொல்லுங்கப்பா, அமுக்கத்தின் சர்வதேச அலகுகள் என்னென்ன பிள்ளைகள்? நியூட்டன் மீட்டர் -2. நியூட்டன் மீட்டர் -2 எப்படி வந்துச்சு? விசைக்கு நியூட்டன், மீட்டர் வர்க்கம். இந்த மீட்டர் வர்க்கம் மேலே போச்சுன்னு சொன்னால் நியூட்டன் மீட்டர் -2. சரியா? அடுத்தது கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. அது எப்படி வந்துச்சு? F = ma என்றா கிலோகிராம் ms -2. F இன் கீழ் a என்று சொன்னால் கிலோகிராம் மீட்டர் -2 இன் கீழே மீட்டர் வர்க்கம். அப்போ இந்த mm இந்த mm வெட்டி விட்டோம்னு சொன்னால் கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. இது ரெண்டாவது அலகு. சர்வதேச அலகை நம்ம பெஸ்காலையும் யூஸ் பண்ணுவோம். இது மூணையும் எழுதிக்கோங்க பிள்ளை. அமுக்கத்தின் சர்வதேச அலகுகள் போட்டு ஓகே. பிள்ளைகள், நான் போர்டுக்கு மூஞ்ச காட்டி படிப்பிக்கணும், போர்டில் எழுதி படிப்பிக்கணுமெண்டா கட்டாயம் சொல்லுங்க. எனக்கு இது இப்படி செய்கிறது லேசாக இருக்கி, பட் போர்டில் மூஞ்ச காட்டி தான் படிக்கணும், அப்படி படித்து தான் பழக்கம் இருக்கி அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சொல்லுங்கள் பிள்ளைகள். நம்ம அதுக்கு செய்வோம். அப்படி பரவாயில்ல, இப்படியே ஓகே விளங்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக்கை தந்துகிட்டே இருங்க பிள்ளைகள். என்ன நிறைய பேர் படிக்கிறீங்கல்ல, நான் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு விட்டேன். பிகாஸ் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்றதால. ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. கட்டாயம் ரிப்ளை தருவேன் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ கட்டாயம் என்ன விலங்கல்ல இருந்தாலும் என்ன டவுட் இருந்தாலும் கட்டாயம் கேளுங்க. சரியா? ஓகே. அடுத்தது பாயிண்ட் ஒன்று எழுதுங்க. அமுக்கம் ஓர் எண்ணிக்கணியமாகும். அமுக்கம் ஓர் எண்ணிக்கணியமாகும். அமுக்கம் எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? ஒரு MCQ வரையிலும் பின்வருவனவற்றுள் எது எண்ணிக்கணியமாகும்? எல்லாமே காவிக்கணியம். திசையை தந்திருப்பான், இடப்பெயர்ச்சியை தந்திருப்பான், ஆறுமுடுகளை தந்திருப்பான், 4வது ஆன்சராக அமுக்கத்தையும் தந்திருப்பான். ஸோ அமுக்கத்துலேயும் விசை வருது, அப்போ அமுக்கமும் காவிக்கணியமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அமுக்கம் எண்ணிக்கணியம். அது ஏன்னு சொல்லி A லெவலில் படிப்பீங்க. A லெவல் பயாலஜிக்கல் சயின்ஸ் இல்லாட்டி ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்சிங்கன்னா ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. அமுக்கம் எண்ணிக்கணியம் அப்படின்னு சொல்லி. இப்போ உளவல்ல தேவையில்ல, அமுக்கம் எண்ணிக்கணியம்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கண்டா போதும். சரி பிள்ளை? ஓகே. அடுத்த பாயிண்ட். அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கோங்க. சரியா பிள்ளை?
திண்ம அமுக்கத்தை தீர்மானிக்கும் காரணிகள் எவை? திண்ம அமுக்கத்தை தீர்மானிக்கும் காரணிகள் எவை? ஓகே, நம்ம என்ன படித்தோம்? அமுக்கத்தை தீர்மானிக்கும் காரணிகள் முதலாவது பிரயோகிக்கப்படும் விசை, அதே நேரம் ரெண்டாவது விசை பிரயோகிக்கப்படும் பரப்பு. அப்போ ஆன்சர் எழுதுங்க. முதலாவது பிரயோகிக்கப்படும் விசை, ரெண்டாவது விசை பிரயோகிக்கப்படும் பரப்பு. சரியா பிள்ளை? ஓகே, சும்மா ஒரு கொஸ்டின் எழுதிக்கோங்க. பிரயோகிக்கப்படும் விசை அதிகரித்தால் அமுக்கத்திற்கு யாது நடைபெறும்? புள்ளைகள் நான் நோட்ஸை செல்ட்டு போகிறது ஃபாஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் நிப்பட்டி வச்சு கேட்டுட்டு எழுதலாம். சரியா? நான் தனியாக செய்கிறதுனால ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போவேன்னு ஒரு கட்டம். இந்த எனக்கு போர் அடிக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக இருந்தால் நிப்பாட்டி எழுதிடும். சரியா? வீடியோ தானே, ஸோ அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. பிரயோகிக்கப்படும் விசை அதிகரித்தால் அமுக்கத்திற்கு யாது நடைபெறும்? பிரயோகிக்கப்படும் விசை அதிகரித்தால் அமுக்கத்திற்கு யாது நடைபெறும்? ஓகே, P = F-இன் கீழே A. விசை அதிகரித்தா P வந்து கூடும். ஸ்லோவாக அடிக்கிறதை விட ஃபாஸ்ட்டாக அடித்தா வலி வந்து கூடும்ன்றது மாதிரி விசை எப்போ கூடுதோ அப்பப்போ அமுக்கமும் அதிகரிச்சுட்டு போகும். பிரயோகிக்கப்படும் விசை அதிகரித்தால் அமுக்கம் அதிகரிக்கும். சரியா? அமுக்கத்துக்கு யாது நடைபெறும்? அதிகரிக்கும் அப்படின்னு படும். ஓகே, அடுத்த கேள்வி எழுதுங்க. விசை பிரயோகிக்கப்படும் பரப்பு அதிகரித்தால் அமுக்கத்துக்கு யாது நடைபெறும்? விசை பிரயோகிக்கப்படும் பரப்பு அதிகரித்தால் அமுக்கத்திற்கு யாது நடைபெறும்? ஓகே, அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. சரியா? பரப்பு எந்த அளவுக்கு கூடுதோ புள்ளேல் அமுக்கம் அந்த அளவுக்கு குறையும். சின்ன ஈக்கிலால் அடித்தா படுற வலியை விட பெரிய ஒரு தடித்த அகலமான ஒரு அடிமட்டத்தால் அடித்தா வலி வந்து குறைவாக தான் இருக்கும். இந்த அமுக்கம் வந்து பரப்பு கூட்டுற நேரம் குறைஞ்சிட்டு வரும். இப்போ எழுதிக்கோங்க. விசை பிரயோகிக்கப்படும் பரப்பு வந்து அதிகரித்தா அமுக்கத்துக்கு என்ன நடைபெறும்? அமுக்கம் குறையும் அப்படின்னு போடுங்க. சரியா? அமுக்கம் குறையும். சரியா? திண்ம அமுக்கத்தில் நம்ம சிலபஸில் படிக்க போகிற விஷயம் இவ்வளவு தான். சரியா? இவ்வளோ தான் நோட்ஸ். இப்போ இது தொடர்பாக என்ன மாதிரி கேள்வி வரும்ன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, பயிற்சி அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்போ பயிற்சின்னு சொல்லி போடுங்க. ஓகே, பயிற்சியில் எழுதுங்க. முதலாவது 400 நியூட்டன் நிறையுடைய முதலாவது கேள்வி பயிற்சியில் 400 நியூட்டன் நிறையுடைய
கனவுரு வடிவான பெட்டியொன்று 400 நியூட்டன் நிறையுடைய கனவுரு வடிவான பெட்டியொன்று மேசையொன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளது. சொல்கிறது ஃபாஸ்டான பிள்ளைகள் நிப்பாட்டி வச்சு கேளுங்கோ. 400 நியூட்டன் நிறையுடைய கனவுரு வடிவான பெட்டியொன்று மேசையொன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளது. நானூறு நியூட்டன் நிறையுடைய கனவுரு வடிவான பெட்டியொன்று மேசையொன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளது. பெட்டியின் அடியின் பரப்பளவு 0.2 மீட்டர் வர்க்கம் எனின் பெட்டியின் அடியின் பரப்பளவு 0.2 மீட்டர் வர்க்கம் எனின் மேசையின் மீது பெட்டியினால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் யாது? சரியா? ஓகே, இந்த கேள்விக்கு விடை எழுதுங்க பார்ப்போம். 400 நியூட்டன் நிறையுடைய கனவுரு வடிவான பெட்டியொன்று மேசையொன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளது. பெட்டியின் அடியின் பரப்பளவு 0.2 மீட்டர் வர்க்கம் எனின் மேசையின் மீது பெட்டியினால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் யாது? சமன்பாடை போடுங்க, சரியா பிரதியிடுங்க, ஆன்சர் வரும். ஓகே, செய்ய பார்ப்போம் பிள்ளை. ஓகே, ஆன்சரை பார்ப்போம். முதலாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கொஷனில் 400 நியூட்டன் நிறையுடைய ஒரு கனவுரு வடிவான பெட்டி. ஒரு பெட்டி நிறை வந்து கீழே 400 நியூட்டன் தாக்கிட்டுருக்கு. இது ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு மேசையிட மேலே வைக்கிறாங்க. சரியா? இந்த நேரத்தில் இந்த பெட்டி வந்து மேசையின் மீது ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை தான் கேட்குற. அப்போ அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. சரியா? அப்போ இந்த பெட்டி ஏற்படுத்துகிற விசை வந்து 400 நியூட்டன்.
சரியா? இந்த பெட்டியிட கீழ் பரப்பு தானே விசை ஏற்படுத்தும். அந்த பாக்ஸ் எவ்வளோ கீழ பரப்பை ஏற்படுத்துதோ, அந்த பாக்ஸ் எவ்வளோ பரப்பா இருக்கோ, அந்த பரப்புல தானே அமுக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப பெட்டியிட பரப்பு வந்து 0.2 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. இதை சுருக்கிறதுக்கு தெரியும் தானே, 0.2 வந்து இது நம்ம இப்படி சுருக்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறல்ல, கீழாலையும் 10ஆல பெருக்கி மேலாலையும் 10ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 4000 கீழ் 2. சரியா? 2 4ல் 2 வாட்டி இருக்கி, அப்போ 2000 நியூட்டன் மீட்டர் வர்க்கம். சரியா? 2000 நியூட்டன் மீட்டர் வர்க்கம் அமுக்கத்தை இந்த பெட்டி இந்த மேசையின் மீது ஏற்படுத்துது. தான் 1வது கேள்விக்கு ஆன்சர். இது விளங்கிச்சா பிள்ளை? சமன்பாடு என்ன? அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு, விசை 400 நியூட்டன், பரப்பு 0.2 மீட்டர் வர்க்கம். அதையும் தந்து தைக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பிரதியிட்டு ஆன்சர் எடுத்துடும். இந்த இடத்துல இதை வந்து போடுறது வந்து மெட்ஸ் பிள்ளைகள். சரியா? இது வந்து சயின்ஸ் இல்லை, மெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 2000 நியூட்டன் மீட்டர் வர்க்கம் எடுத்தாக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த இதில் பிழை விட்டாக்கள் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பிழை இல்லாமல் செய்யணும். சரியா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. பயிற்சியில் 2வது 8 மீட்டர் வர்க்கம் பரப்பளவு உள்ள 8 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள பிரதேசத்தில் உள்ள மணல் குவியலொன்று நிலத்தில் ஏற்படுத்தும் அமுக்கம் 2வது கேள்வி 8 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள பிரதேசத்தில் உள்ள மணற்குவியலொன்று, ஒரு மணல் குவியல் நிலத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற மணல் குவியலொன்று நிலத்தில் ஏற்படுத்தும் அமுக்கம் 150 பெஸ்கால் எனின் 8 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள பிரதேசத்தில் உள்ள மணற்குவியலொன்று நிலத்தில் ஏற்படுத்தும் அமுக்கம் 150 பெஸ்கால் எனின் மணல் குவியலினால் நிலத்தில் பிரயோகிக்கப்படும் விசையின் பருமன் யாது? கேள்வி ரிப்பீட் சொல்கிறேன். 8 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள பிரதேசத்தில் உள்ள மணற்குவியலொன்று நிலத்தில் ஏற்படுத்தும் அமுக்கம் 150 பெஸ்கால் எனின் மணற்குவியலினால் நிலத்தில் பிரயோகிக்கப்படும் விசையின் பருமன் யாது? சிங்கப்பாங்க பிள்ளை. ஒரு 2 மினிட்ஸில் செய்யணும். ஃபாஸ்ட்டாக செய்யுங்க.
ஆன்சரை சொல்கிறேன். 8 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள ஒரு பிரதேசத்தில் உள்ள மணற்குவியல் ஒன்று. இப்படி ஒரு மணற்குவியல் ஒன்று இருக்கி, இதோட பரப்பு வந்து 8 மீட்டர் வர்க்கம். நிலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம், அது ஏற்படுத்துகிற அமுக்கம் வந்து என்னதாம், 150 பெஸ்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதோட பரப்பு தெரியும், அமுக்கம் தெரியும். எனக்கு சமன்பாடு என்ன சொல்லி தந்தீரம், அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. இப்போ அவங்க கேட்டிகிறது வந்து இந்த விசைட பருமனை தான் கேட்டுக்கிறான். ஸோ நம்ம இந்த எஃப்ஐ எல்லுவாய் மாற்றினோம்னு சொன்னால் சமனுக்கு இந்த பக்கத்தால் பிரிக்கப்பட்டுகிறது, இங்கால போனால் பெருக்கப்படும். விசை சமன் எஃப் சமன் பி இன்ட்டு ஏ அப்படின்னு வரும். சரியா? 150 பெஸ்கால் இன்ட்டு ஏ வந்து 8 மீட்டர் வர்க்கம். சரியா? எஃப் சமன் பி இன்ட்டு ஏ நேரடியாக பிரதின்றது மட்டும்தான் இருக்கு. இப்போ 8 தர 150 1200 நியூட்டன். சரியா பிள்ளைகள்? 1200 நியூட்டன் விட வந்துச்சா? ஓகே, நல்லா விளங்கிச்சு தானே? இதில் அது கேள்வி, ரெண்டாவது கேள்வி சேம் கேள்வி. இதில் கொஞ்சம் எல்லுவாய் மாற்றதை மட்டும்தான் எடிஷனலாக போட்டியுது, அதர்வைஸ் எல்லாமே சேம் கேள்வி. இப்போ கொஞ்சம் ட்ரிக்கான கேள்வி தரேன். சரியா? ஃபுல்லாக விளங்கியிருந்தால் மட்டும்தான் செய்வீங்க. இது 2 கேள்வியும் விளங்கிச்சு தானே? ஓகே, இந்த பரப்பில் கீழே ஏற்படுத்தப்படுற அமுக்கம் தான் இந்த பரப்பில் செங்குத்தாக ஏற்படுத்துறது தான் நிலத்தில் அமுக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்குது, இந்த வைக்கப்பட்ட பரப்பில் தான் அமுக்கத்தை ஏற்படுத்துது. சரியா? இந்த கன்செப்டெல்லாம் நல்லா விளங்கணும். அது என்னண்டா, இப்போ இது ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்தோம்னு சொன்னால், இந்த பாக்ஸை கீழே வச்சோம்டா இந்த பாக்ஸ்ட பரப்பு இருக்கு தானே, அந்த பாக்ஸ்ட பரப்பில் தான் அமுக்கம் வந்து ஏற்படுத்தப்படும். இல்லை இந்த தாள் இவ்வளோ பெருசாகிக்குது, அப்போ இந்த தாள்ட பரப்பை போடக்கூடாதாண்டா? இல்லை, இந்த தாள்ட பரப்புக்கும் அமுக்கத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இந்த பாக்ஸ்ட பரப்பு தான் இந்த இடத்துல அமுக்கத்தை ஏற்படுத்துண்டா. விசையை கொடுக்குறது இந்த பாக்ஸ் தானே, அப்போ பாக்ஸ்ட அடிப்பரப்பிக்கு தானே, அப்போ பாக்ஸ்ட பரப்பு தான் இந்த இடத்துல அமுக்கத்தை கொடுக்கும். அது விளங்கிச்சண்டா? ஓகே, 3வது கேள்வி எழுதுங்க. நாலு மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய 4 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய மேசையின் மீது 1 மீட்டர் வர்க்கம் அடிப்பரப்பளவையுடைய 5 கிலோகிராம் திணிவுடைய பெட்டியொன்று 5 கிலோகிராம் திணிவுடைய பெட்டியொன்று வைக்கப்பட்டால் பெட்டியினால் மேசையின் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கம் யாது? நல்லா யோசிச்சு செய்யணுமா? அமுக்கம் யாது? கேள்வி விளங்காட்டி நிப்பாட்டி வச்சு எழுதிட்டு கேள்வி செய்யுங்க. நல்ல கேள்வி உண்டு, ஃபுல்லாக விளங்கினா மட்டும்தான் செய்வீங்க. ஸோ நான் கேள்வி திருப்பி வாசிக்கிறேன். 4 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய மேசையின் மீது 1 மீட்டர் வர்க்கம் அடிப்பரப்பளவுடைய 5 கிலோகிராம் திணிவுடைய பெட்டியொன்று வைக்கப்பட்டால் பெட்டியினால் மேசையின் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கம் யாது? இதுதான் கேள்வி.
சரியா பிள்ளை? என்ன சொல்கிறாங்க கேள்வியில், 4 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய மேசை. ஒரு மேசை இருக்காம், அது 4 மீட்டர் வர்க்கமா. இந்த மேசையோட பரப்பு வந்து 4 மீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறான். 1 மீட்டர் பரப்பளவு அடிப்பரப்புடைய, அப்போ ஒரு பாக்ஸ் இருக்காம், அது வந்து 1 மீட்டர் வர்க்கம். பாக்ஸ்ட அடிப்பரப்பு 1 மீட்டர் வர்க்கம், மேசை வந்து 4 மீட்டர் வர்க்கம். 5 கிலோகிராம் திணிவுடைய பெட்டி, இது வந்து 5 கிலோகிராமா. அப்போ நிறை வந்து என்ன கீழ் நோக்கி தாக்கும், m/g. m/g வந்து எத்தனை, g வந்து 10, m வந்து 5. அப்போ கீழ் நோக்கி தாக்குற நிறை விசை 50 நியூட்டன். இதே பாக்ஸை கொண்டு வந்து நம்ம இங்கே இப்படி வச்சோம்னு சொன்னால் 1 மீட்டர் வர்க்கம் பரப்பில் 50 நியூட்டன் விசை ஒன்று தாக்குது. நான் இந்த கேள்வி தரமுதையும் சொன்னேன், நம்ம எந்த பரப்பில் வைக்கிறோம்ன்றது முக்கியமே இல்லை, நமக்கு எந்த பரப்பில் விசை தாக்குதுன்றது தான் முக்கியம். இப்போ சமன்பாடு பிரதியிட்டோம்னா அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. சரியா? அமுக்கம் விசை வந்து 50 நியூட்டன், கீழே ஏ வந்து என்னது 1 மீட்டர் வர்க்கம். அப்போ இந்த பெட்டி இந்த மேசையின் மேல் ஏற்படுத்துகிற அமுக்கம் வந்து 50 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 அப்படி என்ற ஆன்சர் வந்திருக்கணும். சரியா? ஓகே பிள்ளைகள், திண்ம அமுக்கத்தை ஃபுல்லாகவே படிச்சிட்டோம். திண்ம அமுக்கத்தில் வரையிலுமான கேள்விகள் இவ்வளவு தான். நம்ம இதுக்கு எடிஷனலாக வந்த கேள்வியை பாஸ் பேப்பர் செய்கிற நேரம், அதே நேரம் பேப்பர் கிளாஸ் செய்கிற நேரம் நம்ம வந்து பார்ப்போம். சரியா? திண்ம அமுக்கம் சாப்டர் வந்து இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த தலைப்பு வந்து திரவ அமுக்கம். எல்லோரும் தலைப்பு போடுங்க பார்ப்போம். திரவ அமுக்கம். தலைப்பு எல்லாரும் போடுங்க, திரவ அமுக்கம். சரி பிள்ளை, திரவ அமுக்கம்ண்டா இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு பெலூனை எடுத்து நம்ம அதுக்குள்ளே ஒரு தண்ணியை ஊற்றி வச்சிடும். இதுக்குள்ளே பெலூனுக்குள்ளே தண்ணி இருக்கு. அப்போ இந்த பெலூனுக்குள்ளே தண்ணி அந்த இருக்கிற தண்ணி என்ன செய்யும்ண்டா, அது தொடுகையுற பரப்பு இருக்கு தானே. இதுக்குள்ளே தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பரப்பு ஃபுல்லாக தொடுகையில் தான் இருக்கு. அப்போ இந்த திரவ அமுக்கம் என்ன செய்யும்ண்டா, இந்த திரவத்திர நிறை காரணமாக அது தொடுகையில் இருக்கிற பரப்பு எல்லாத்துலேயுமே அமுக்கத்தை ஏற்படுத்தும். திண்ம அமுக்கம் வந்து ஒரு செங்குத்தான பரப்பில், ஒரு குறித்த பரப்பில் செங்குத்து விசை தானே அமுக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஆனால் திரவ அமுக்கம் வந்து அந்த மாதிரி இல்லை, அது தொடுகையுற எல்லா பரப்புலையும் என்ன செய்யும், அமுக்கத்தை ஏற்படுத்தும். பெலூனில் இங்கே குத்தினாலும் தண்ணி வெளிப்படும், இங்கே குத்தினாலும் தண்ணி வெளிப்படும். என்னென்னா ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ எங்கே இடத்துல ஓட்ட போனாலும் அந்த இடத்துல தண்ணி வந்து உடனே வெளிப்பட்டு பாயும். காரணம் என்னென்னா திரவ அமுக்கம் வந்து திண்ம அமுக்கம் மாதிரி இல்லை, இருக்கிற எல்லா தொடுகையுற எல்லா பிரதேசத்துலேயும் வந்து ப்ரெஷரை ஏற்படுத்திட்டு இருக்கும். சரியா? திரவ அமுக்கத்துக்கு வந்து திண்ம அமுக்கத்தை விட நிறைய இயல்புகள் இருக்கு. திரவ அமுக்கம் அதோட இயல்புகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது இயல்பை நம்ம செக் பண்ணுற எப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பெலூனை எடுக்கிறோம். சரியா? ஒரு பெரிய ஒரு பெலூனை எடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் அதுக்குள்ளே தண்ணி நிறைக்கிறோம். முதல்ல அதுக்குள்ளே தண்ணியை நிறச்சி ஒவ்வொரு இடத்துல துளைகளை இடுறோம். சரியா? ஒவ்வொரு இடத்துல துளைகளை இட்டால் என்ன நடக்கும்? சின்ன வயசில் எல்லாரும் செஞ்சு பார்த்துப்பீங்களே, என்ன நடக்கும்? ஒரு பொலித்தீன் பேகா இல்லாட்டி ஒரு பெலூனை நம்ம எடுத்து அதுக்குள்ளே தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி ஒரு சின்ன சின்ன இடங்களில் அப்படி ஓட்டையை போட்டுரும். என்ன நடக்கும்? எல்லா துளைகளாலையும் நீர் வெளியேறும் தானே. எல்லா துளைகளாலும் நீர் வெளியேறும். அப்போ இதால் நம்ம என்ன ஒரு முடிவை செல்கிறோம் அப்படின்டா, திரவ அமுக்கம் திரவத்தோட எல்லா திசைகள்லையும், திரவம் எங்கெங்கெல்லாம் தொடுகையில் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் திரவ அமுக்கம்
தொழிற்படும். சரியா? திரவ அமுக்கம் எல்லா திசைகள்லையும் தொழிற்படும். இந்த பாருங்க, மேலே தொழிற்படும், கீழே தொழிற்படும், சைடில் தொழிற்படும். பெலூன் இப்படி இருந்தால் இங்காலையும் தொழிற்படும், பெலூன் கீழால் இருந்தால் உள்ளுக்கும் தொழிற்படும். சரியா? திரவ அமுக்கம் வந்து எல்லா திசைகள்லையும் தொழிற்படும். இது வந்து திரவ அமுக்கத்தில் முதலாவது இயல்பு. சரியா? ரெண்டாவது இயல்பு, ஒரு பொட்டில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால், ஒரு பொட்டில் எடுத்து பிள்ளைகள் நம்ம சம உயரத்தில் பொட்டில் இருந்து ஒரு சென்டிமீட்டரில் நம்ம துளைகள் இட்டோம் அப்படின்னு சொன்னால், சரியா, ஒரே ஃபாஸ்ட்டில் ஒரே தூரத்தில் வந்து கீழே விழும். சரியா? சம உயரத்தில் நம்ம துளைகளை இட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா துளைகளாலேயும் ஒரே மாதிரி தண்ணி வரும். இதால் ஃபாஸ்ட்டாக வர்ற, இதால் ஸ்லோவாக வர்ற, இதால் அதை விட ஸ்லோவாக வர்ற, இதால் நல்லா ஃபாஸ்ட்டாக வர்ற, அப்படியெல்லாம் இல்லை. சம உயரத்தில் போட்டோம்னு சொன்னால் எல்லாத்தாலையும் ஒரே ஃபாஸ்ட்டில் சம வேகத்தில் தண்ணி வந்து வெளியே வரும். இது வந்து ரெண்டாவது அவதானம், ரெண்டாவது இயல்பு. சரியா? மூணாவது இயல்பை நம்ம வந்து கவனிச்சோம் அப்படின்டா, ஒரு பாட்டில் ஒன்று எடுப்போம். ஒரு பாட்டிலில் நம்ம இந்த இடத்துல ஒரு துளையை போட்டுரும், இந்த இடத்துல ஒரு துளையை போட்டுரும், இந்த இடத்துல ஒரு துளையை போட்டுரும், இந்த இடத்துல ஒரு துளையை போட்டுரும். சரியா? துளையை போட்டோம்னு சொன்னால் இந்த இடத்துல போடப்பட்ட துளையால் பெரிய ஒரு தூரத்துக்கு பெரிய ஒரு ப்ரெஷரோட பெரிய ஒரு தூரத்தில் வந்து தண்ணி வந்து வெளிப்படும். அது இந்த இடத்துலேருந்து இந்தளவு தூரத்தில் விழாது, ஒரு இந்தளவு இடம் வந்து விழும். அது இதிலிருந்து இதை விட இது இங்கே வந்து புழிஞ்சுன்னு சொன்னால் இந்த துளையிலேருந்து வர்ற நீர் இந்த இடத்துல புழும். ஸோ இந்த துளையிலேருந்து வர நீர் வந்து ஒரு இந்த இடத்துல விழும். ஸோ இது வந்து ஒரு தண்ணி பாட்டிலில் நம்ம ஓட்டையை போட்டு பார்த்தோம்னு சொன்னால் தண்ணி வெளியேற வீதம் இப்படி தான் இருக்கும். தண்ணி வெளியேற ஃபாஸ்ட் வந்து கீழே நல்லா கூட இருக்கும், மேலே போகிற நேரம் வேகம் வந்து குறைஞ்சிட்டு வரும். அப்போ அதுக்கு காரணம் திரவ அமுக்கம். சரியா? திரவ அமுக்கம் திரவ நிரல்ட உயரத்தில் தங்கியுது. மேலிருந்து உயரம் கூட 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 அமுக்கம் கூடிட்டு வருது. சரியா? இது வந்து நம்ம மூணாவது அவதானம். நாலாவது அவதானம் என்ன? நாலாவது சும்மா பார்ப்போம். நாலாவது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு எடுப்போமே. சரியா? நாலாவது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ளே நம்ம தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னு சொன்னால், தண்ணியை ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் எல்லா வடிவத்திலையும் சம அளவில் இந்த இடத்துல இப்படி இந்த அளவு தண்ணி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே சம அளவு உயரத்தில் தண்ணி இருக்கும். சரியா? அப்போ சம உயரத்தில் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஒரு முடிவு சொல்ல இல்லை நமக்கு? திரவ அமுக்கம் திரவத்தில் வடிவத்தில் தங்காது. சரியா? திரவத்தில் வடிவத்தில் தங்காது, அது வந்து என்னத்தில் தங்கும்? உயரத்தில் மட்டும்தான் தங்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல இவ்விடத்தில் ஓட்ட போட்டாலும் சம அளவு தான், சம வேகத்தில் தான் வரும். என்னென்னா ஒரே உயரத்தில் நம்ம எவ்வளோ ஓட்ட போட்டாலும் ஒரே ப்ரெஷர் தான் இருக்க போகுது. இந்த இடத்துல ஓட்ட போட்டாலும் இந்த இடத்துல போட்டாலும் இவ்வளோ வருதுண்டா எல்லாத்துலேயுமே அதே ஃபாஸ்ட்டில் வரும். இந்த இடத்துல போட்டோம்னு சொன்னால் இதில் எப்படி ஃபாஸ்ட்டில் வந்துச்சோ அதுலேயும் ஒரே ஃபாஸ்ட்டில் தான் வரும், இதுலேயும் ஒரே ஃபாஸ்ட்டில் தான் வரும், இதுலேயும் ஒரே ஃபாஸ்ட்டில் தான் வரும். அப்போ முடிவு செல்லும் திரவ அமுக்கம் என்று சொல்கிறது வந்து பாத்திரத்தில் வடிவத்தில் தங்கி இல்லை. திரவ அமுக்கம் தங்கிக்கிறது வந்து திரவ நிரல்ட உயரத்தில் தங்கிக்குது. முதலாவது நம்ம இந்த ப்ராக்டிக்கலில் ஒரு முடிவு என்ன சொல்லுவோம்? திரவ அமுக்கம் திரவத்தோட எல்லா பகுதியிலையும் அமுக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பெலூனில் நம்ம திரவத்தை போட்டோம்னா பெலூன் எந்த தொடுகை பரப்பு இருக்கோ அந்த ஃபுல் தொடுகை பரப்புலையும் திரவம் வந்து அமுக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது இந்த ப்ராக்டிக்கலில் நம்ம ஒரு முடிவை சொல்லுவோம் என்ன?
ஒரே உயரத்தில் சம வேகத்தில் தான் வெளியேறும். அப்படின்ற இதால் ஒரு முடிவு ஒரே உயரத்தில் சம அளவான அமுக்கத்தை தான் ஏற்படுத்துது. 3வது இப்படி ஒரு ப்ராக்டிக்கல் செய்வோம். அது வேறு வேறு உயரத்தில் நம்ம போட்டு பார்ப்போம். அப்போ கீழே வந்து நல்ல அமுக்கத்தோட வெளியே பாஞ்சிச்சு, மேலே போகிற நேரம் அமுக்கம் குறைஞ்சிட்டு வருது. அப்போ திரவ நிரல்ட உயரத்தில் அமுக்கம் தங்கிருக்கி, திரவ நிரல்ட உயரம் எங்கெங்கே கூடுதோ அங்கங்கே வந்து அமுக்கம் கூடுது. சரியா? அதே நேரம் நம்ம வேறு வேறு வடிவத்துடைய பாத்திரங்களில் போட்டு வேறு வேறு ஒரே உயரத்தில் ஓட்டையை போட்டு பார்த்தோம்னு சொன்னால், வடிவங்கள் வேறதாக இருந்தாலும் பாத்திரத்தில் வெளியேற நீர்ட அளவு வந்து ஒரே வேகத்தில் வெளியேறுது. இந்த உயரத்தில் வெளியேறினது மாதிரி தான் அதே கிடைக்கோட்டில் இருக்கிற எல்லா ஓட்டையாலையும் வெளியேறிச்சு. இந்த உயரத்தில் என்ன வெளியேறிச்சோ இந்த கோட்டில் இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி தான் வெளியேறிச்சு. காரணம் என்ன? அமுக்கம் வந்து வடிவத்தில் தங்கில்ல. இது எச் கூட 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 இந்த எச் எவ்வளோ தூரம் இருக்கோ, அதாவது ஆழம் கூடுற நேரம் வெளியேற நீரிட அமுக்கமும் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்ற ஒரு முடிவை சொல்லும். சரியா? திரவ அமுக்கம் என்று தலைப்பு போட்டு இந்த 4 ப்ராக்டிக்கல்டையும் சரியா அவதானத்தை பரிசோதனையும் போட்டு அவதானத்தையும் போட்டு முடிவையும் எழுதிக்கொள்வோம். சரியா? இப்போ தலைப்பு போடுங்க எல்லாரும். திரவ அமுக்கம்னு போட்டுட்டு முதலாவது கொஷன்ஸ் தலைப்பு போட்டு தானே இருப்பீங்க. திரவ அமுக்கம் எனப்படுவது யாது? திரவ அமுக்கம் எனப்படுவது யாது? திரவத்தின் நிறை காரணமாக அவை தொடுகையுறும் மேற்பரப்பின் மீது ஏற்படுத்தும் அமுக்கம் திரவ அமுக்கம் எனப்படும். திரவ அமுக்கம் எனப்படும். சரியா? அடுத்தது தலைப்பு போடுங்க. திரவ அமுக்கத்தின் இயல்புகளை கண்டறிதல். திரவ அமுக்கத்தின் இயல்புகளை கண்டறிதல். ஓகே புள்ளைகள், திரவ அமுக்கத்தின் இயல்புகளை பற்றி நான் வந்து அடுத்த கிளாஸில் செய்கிறேன். இந்த கிளாஸ் இவ்வளோட போதும். சரியா புள்ளைகள்? இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் உடனே அந்த இடத்துல வீடியோவை நிப்பாட்டிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுவிடுங்க. கட்டாயம் நான் அந்த நாளுக்குள்ளே ரிப்ளை தந்தே ஆகும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் இப்படி படிப்பிக்கிறது ஓகே அப்படின்னு சொன்னால் ஓகே கமெண்ட்ஸ் தேவையில்லை, ஓகேன்னு சொல்லி போடுங்க. இல்லை போர்டில் தான் படிப்பிக்கணும், இப்படி படிப்பிச்சு எனக்கு எதுவும் விளங்குதில்லை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நான் போர்டுக்கு மாற்றுறேன். ஸோ அதையும் வந்து கட்டாயம் எனக்கு போடுங்க. வேறு என்ன சரி ஃபீட்பேக் இருந்தால் கட்டாயம் தாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ வீக்லி 2 days நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு போவோம். சரியா? 8 classes மந்த்லி நடக்கும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். ஓகே தானே? வேறு எதுவும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இதோட கிளாஸை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.